ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு சிம்பிள் மார்னிங் ரொட்டீன். அதாவது ஸ்கூலுக்கு கிளம்பும்போது ஒரு மார்னிங் ரொட்டீன் வந்து எப்படி இருக்குன்றதும், அதுக்கப்புறம் அந்த ஒரு 15 பீப்புள் வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் நான் வந்து சமைச்சிருந்தேன். அதை எப்படி செய்யலான்றதும் பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ ஈகனை வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விடணும். அதுக்கு வந்து காலையில் வந்து நான் இப்போ அவனுக்கு சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றிட்டுருக்கேன். அப்புறம் வந்து வெத்தலை தண்ணி வந்து போட்டு வச்சுருக்கேன். லைட்டாக கோல்டுன்றனால கொடுக்கலான்ட்டு. அதாவது இங்கே வின்டர் வந்தாலே மோஸ்ட்லி வெத்தலை தண்ணி கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிறது. அப்புறம் வந்து மட்டன் குழம்புக்கு வந்து வதக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து காலையில் வந்து தோசையும் ரசமும் வந்து சாப்பிட்டுட்டு போவான். நானும் சரி என்னோடய பசங்களும் சரி தோசைக்கு வந்து ரசம் தொட்டு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும். இது வந்து நான் வந்து வீக் எண்டில் வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஃபிஷ் எல்லாம் வச்சுக்குவேன் ரெடியாக. நம்ம வீக்கெண்ட் எடுக்கிற மட்டனோ இல்லை அந்த மாதிரி மீட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே கொஞ்சம் மேரினேட் பண்ணி நான் வச்சுக்குவேன். ஸோ வீக் டேயில் என்னைக்காவது கொஞ்சமாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு வந்து கஞ்சி வந்து வச்சுட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் மீன் வறுத்துட்டு இருந்தேன். அவனுக்கு வந்து கஞ்சியும் மீன் வறுத்து கொடுத்து விட்டேன். இந்த ஃபுட் ஜார் வந்து சாதம் கஞ்சிக்கெலாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லீக் ஆகிறதே கிடையாது. பாய், திரும்பி பாரு, எங்க காட்டு. பாய். சரி போயிட்டோம். லோகன் வந்து எக்ஸசைஸ் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சு காட்டிகிட்டு இருந்தான். அதான் அந்த கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ என்ன பண்ணுறேன் இங்கே வா. இந்த எக்ஸசைஸ் பேர் என்ன? நீ பண்ணுற எக்ஸசைஸ் பேர் எது? புஷ்அப்ஸ் பண்ணு. அடேங்கப்பா. சரி பண்ணு. குட். இப்போ வந்து நான் ஒரு ஹாஃப் ட்ரே வந்து ஒரு 3 டிஷ்ஷஸ் வந்து சமைச்சிருந்தேன். அதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் செய்யலாம், ஒரு 15 பேர் சாப்பிட்லாம். இந்த நான் செஞ்சுருக்க அளவு வந்து அதை வந்து நம்ம எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். எம்டி சால்னா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வெஜ் ரைஸ், அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரையு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து ரைஸுக்கு தேவையான இது அரிசி ஊற வச்சுருந்தேன். பாஸ்மதி அரிசி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லா டிஷ்ஷுக்கும் தேவையானது. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான மீல் மேக்கரையும் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எம்டி சால்னா வந்து நமக்கு வதக்கிட்டு அது ஆறணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் போட்டோடனே நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இனிப்பு டேஸ்ட் வராமல் இருக்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் அரைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 1 வீக் வந்து எனக்கு ஃப்ரிட்ஜில் வந்து நல்லாவே ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அதுக்கும் மேலே கூட இருக்குது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஊர் வெங்காயத்துக்கு வந்து ஒரு நல்ல பெரிய வெங்காயம் ஒரு 3, அதுக்கப்புறம் 2 தக்காளியும் வந்து பெரிய தக்காளி 2 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து வெட்டி நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம அரைச்சி வதக்கும் போதுமே வெங்காயம் தக்காளி சேர்ப்போம். அது வதங்கும் போதே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பிரியாணிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி ஹோல் கரம் மசாலா எல்லாமே இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து லைட்டாக, அதாவது ரொம்ப கருகிடக்கூடாது. ஹோல் கரம் மசாலா எப்போதுமே அந்த ஃப்ளேவர் லைட்டாக இறங்கும் போதே வெங்காயம் வந்து சேர்த்துருவேன். வெங்காயம் சேர்த்துட்டு இதுக்கு பிரியாணின்றனால உப்பு சேர்க்க மாட்டேன். வெங்காயம் சேர்த்து நல்லா அது வந்து வதங்குற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே நம்ம அடுத்தடுத்த வேலைகளை வந்து பண்ணலாம். இப்போ அந்த வெங்காயம் வதங்கும் போது பக்கத்துலேயே வந்து நான் இதுவும் எனக்கு வதங்கிடுச்சு. இதை வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நான் ஆட் பண்ண போகிறேன். மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், சோம்புத்தூள், இது 4 தான் இதுக்கு தேவை. நான் வந்து மிளகாய்த்தூள் மட்டும் கம்மியாக போட்டுட்டேன். ஏன்னா இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி. எனக்கு வந்து கலர் ரொம்ப டார்க்காக வேணான்றதுக்காக, ரெட் கலர் வேணான்றதுக்காக கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லித்தூள் வந்து கொஞ்சம் இதை ஜாஸ்தியாகவும், சீரகத்தூளும் சோம்புத்தூளும் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். அவ்வளோதான் வந்து இதுக்கு வந்து தேவை. அதுக்கப்புறம் அந்த வாசனையெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா 3/4 மூடி தேங்காய், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை, இதெல்லாம் தான் இதுக்கு போட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு அந்த ஹீட்லேயே வச்சுட்டேன். எனக்கு இப்போ வந்து இங்கே நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் தேவையானது வந்து வெட்டி வச்சுருந்தேன்.
நான் இன்னைக்கு வந்து கேரட் கொஞ்சம், பீன்ஸ் கொஞ்சம், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, அப்புறம் மீல் மேக்கர் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து ஒரு வெஜ் ரைஸ் வந்து வெஜ் பிரியாணி வந்து பண்ண போகிறேன். ஆனால் மைல்டான காரத்தோடு பண்ண போகிறேன். இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது ஒரு நல்ல ஹீட்டான இதில் போடும்போது நமக்கு வந்து டக்குன்னு அடி பிடிக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நல்லா வதக்கி விடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் வரும். அதனால் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து பக்கத்துலேயே நின்று அந்த வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி இப்போ தான் வந்து நான் வந்து உப்பு சேர்க்குறேன். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனிச்சுன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வதங்கிடும். அதுக்கப்புறம் வந்து குலையாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்கலை. ஏன்னா ரொம்ப சேர்த்தா அந்த தண்ணி வற்றுறதுக்குள்ளே காய் வந்து குழஞ்சிரும். நம்ம எண்ணெயில் வதக்குறதுனால ஓரளவு வெந்திருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓப்பன்லேயே வச்சு நான் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த தண்ணி வற்றுற வரைக்குமே வேக விட்டுக்கிறேன். தக்காளி, புதினா, பச்சை மிளகாய் இது 3யுமே வந்து வெட்டி வச்சு அதுக்கப்புறமா வந்து தண்ணி வற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நான் சேர்த்து வதக்குறேன். அதுக்கப்புறம் வந்து நான் மைல்டாக செய்ய போகிறதுனால எல்லா மசாலாவுமே கம்மியாக தான் போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் சக்தி மசாலா, பிரியாணி மசாலா. ஸோ இதை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே ஈக்குவல் போர்ஷனாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து மீல் மேக்கர் சேர்த்து இது எல்லாத்தையுமே வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து அந்த மீல் மேக்கரில் வந்து அந்த காரம்லாம் அப்சர்வ் ஆகணும். அதுக்காக வந்து மூடி வச்சு இது பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து காய் வந்து கரெக்டாக வந்து குலையவும் இல்லை, அதே சமயம் கரெக்டாக வெந்திருக்கும். அப்போ நான் தயிர் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சம் கூட போடணும். போட்டுட்டு அரிசியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் அரிசி வந்து நான் ஃபஸ்ட்டே களைஞ்சி ஊற வைக்கும் போதே 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு அளவு ஊற்றிருக்கேன். ஸோ அதே தண்ணியை நம்ம அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது நல்லா ஒரு கொதி வரணும். தண்ணி வந்து அப்சர்வ் ஆகி இந்த அளவுக்கு எனக்கு இப்போ வந்து வந்திருக்கு. அப்சர்வ்லாம் ஆனதுக்கப்புறம் அதாவது அதை கொதித்து தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிட்டு அப்போ வந்து நான் லிட்டு போட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுற வேண்டியதான். அந்த கேப்பில் வந்து நான் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் காயை வந்து வெட்டி வச்சுருந்தேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே இருந்து சாதத்தை மேலே வந்து கொஞ்சம் அப்படியே கிண்டாமல் எடுத்து மட்டும் விடுறேன். அப்போ தான் நமக்கு அந்த உதிரியான அரிசி வந்து வரும். இன்னும் எனக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸ் வந்து இன்னும் ஃப்ளேம்லேயே நான் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நான் வெங்காயம்லாம் வந்து நீல வாக்கில் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு வந்து வெட்டியிருக்கேன். நல்லா நீல வாக்கில் வெட்டிட்டு ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் வந்து ஒரு 5 எடுத்திருந்தேன். ஸோ அதனால் இது வந்து ஃப்ரைன்றனால மொத்தமாக போட்டு கிண்டணுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் 2 பேனாகவே வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஆனியனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீளமாக வெட்டினனால சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரைக்கு. இப்போ எனக்கு 5 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து சாப்பாடை வந்து எடுத்து வச்சிடுறேன். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். நமக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இப்போ நான் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திரும்பவுமே காலிஃப்ளவர் நமக்கு வேகிற வரைக்கும் ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன். இது ஃப்ரைன்றனால திரும்பவுமே நான் அந்த ஆயில் லூஸ் அவுட் ஆகிற வரைக்குமே கடைசி வரைக்கும் நம்ம அந்த கொஞ்சம் ஆயில் அப்போ தான் வந்து நல்லா வரும் அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை. ஸோ கெஸ்ட்டுக்கெலாம் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நம்ம செய்யலாம். இதுக்கு வந்து நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ரொம்பவே கம்மியாக. இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம. இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் தண்ணியெலாம் ஊற்றலாம். அதுலேருந்தே நமக்கு தண்ணி வரும். ஸோ லிட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே அது வந்து ரெடி ஆகிடும். ஸோ அது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து
இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த சாப்பாடு இருக்குல்ல, அதில் வந்து நெய்யும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா திரும்ப ஒரு கிண்டி ஒரு காலிஃப்ளவர் வந்து ஒரு 3/4 வேக்காடு வந்து வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் லிட் எடுக்கணும். எம்டி சால்னாக்கு வந்து ஹோல் கரம் மசாலா எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் லிட்டை எடுத்து விட்டுட்டு காலிஃப்ளவரை வந்து அப்படியே அந்த ஓப்பனாகவே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் ஆகணும். கிண்டாமல் அப்படியே எடுத்து விட்டு செஞ்சோன்னா தான் காலிஃப்ளவர் வந்து நமக்கு நல்லா வரும். இப்போ வந்து எம்டி சால்னாக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் வந்து இதை வந்து வதக்குறேன். இப்போ வந்து நம்ம வெங்காயம்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் எம்டி சால்னா வந்து ரொம்ப சிம்பிள் ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வெங்காயம் வதங்குறதுக்குள்ள எனக்கு வந்து காலிஃப்ளவருமே ரெடி ஆகிடும். ஸோ எம்டி சால்னா ரெடி ஆகிறதுக்குள்ள காலிஃப்ளவர் ஃப்ரையுமே ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து எண்டில், அதாவது ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ரெடி ஆக போகுது. அதனால் வந்து எண்டில் வந்து கருவேப்பிலையும் மிளகுத்தூளும் வந்து இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அப்போ வந்து நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரை வந்து. ஸோ இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னும் அந்த ஆயிலெலாம் நல்லா லூஸ் அவுட் ஆகிற வரைக்கும் அது அப்படியே நான் லோ டு மீடியம் ஃப்ளேமில் 2 அடுப்பையுமே வச்சுட்டு தக்காளி சேர்த்து சால்னாக்கு வந்து வதக்கிட்டு இருக்கேன். சால்னாக்கு வந்து நான் ஏற்கனவே காரம் எல்லாம் அதில் ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாய் மட்டும்தான் வதக்கும் போது போட்டேன். இப்போ வந்து இது ஃப்ரை பார்த்திங்கன்னா பார்த்தாலே தெரியும், ஆயிலெலாம் வெளியில் வந்துருச்சு. இப்போ நான் வதக்கி வச்சுருந்தது வந்து அரைச்சி ரெடி பண்ணிட்டேன் சால்னாக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, சால்னா வந்து ஓரளவு தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு கொதித்து ஆறும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த ஆயிலை வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஏற்கனவே நான் வச்சுருந்தேன் ஆயிலில் வந்து காரமும் இருந்துச்சு. ஸோ லைட்டாக உப்பும் பெப்பரும் சேர்த்து மீல் மேக்கர் மிச்சம் இருந்ததை அதே ஆயிலில் வந்து நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு எம்டி சால்னாவும் நல்லா கொதிச்சிருச்சு. அந்த கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். 15 மினிட்ஸ் கூட நல்லா கொதிக்க விடலாம் நம்ம. கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து நம்ம போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். இந்த எம்டி சால்னா வந்து தோசை, இட்லி, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி மைல்டாக இருக்கிறதுக்கு அது கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து காலிஃப்ளவர் மேலே வந்து ஆனியன், நம்ம அது கூட வந்து ஆனியன் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஹாஃப் ட்ரே வந்து காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து வெஜ் பிரியாணி. இது மைல்டான ஸ்பைஸ் லெவல் தான் இன்றைக்கி நான் செஞ்சது வந்து. ஸோ எல்லாருமே குழந்தைங்களாம் வந்து நல்லாவே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து எம்டி சால்னா. இந்த சால்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பரோட்டா கூடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்யும்போது மட்டும் கொஞ்சம் தனியாக செஞ்சிடணும். இதெல்லாம் தான் நான் ஒரு 15 பேருக்கு செஞ்ச சாப்பாடு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.